இனத்தை விட்டு வான்றதும் ரொம்ப லேசான ஒரு காரியம் கிடையாது பாருங்க. இவன் போறேன்னா கூட கூடயே அவங்க கிளம்பியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பேர் கிளம்பி வந்துட்டாங்க. லோத்து கீத்தெல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு அவனும் கூட வந்துட்டான். ஐயோ அவரை எப்படி தனியாக விடுறது, அண்ணன் போகிறாரு கூடயே நானும் துணைக்கு போகிறேன்னு. வேண்டாம்ப்பா இருன்னா கேட்கல. அவனால் தொல்லை தான் பின்னாடி. அவனுக்கு கூட சேர்ந்துக்கிட்டே வந்துட்டான். அவங்க அப்பா எல்லோரும் கூட வந்துட்டாங்க. அதனால் போயிட்டு கொஞ்ச நாள் இவங்களே தடையாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்ச நாள் இந்த பயணம், இந்த விசுவாச பயணம் தடைப்பட்டு போய் அவங்க அப்பா சாகிற வரைக்கும் இன்னொரு ஊரில் குடியிருந்தார்களாம். அதன் பிறகு திருப்பி கர்த்தர் அவன் அழைக்கிறார். அங்கிருந்து கிளம்பி கர்த்தர் அழைத்த அந்த கானான் தேசத்துக்கு புறப்பட்டு செல்லுகிறான். ஆனால் ஏன் சொல்கிறேன், இதெல்லாம் தேசத்தை இனத்தை விட்டு வர்றது, எல்லாத்தையும் விட்டு பிச்சுக்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப லேசான காரியம் கிடையாது. அவன் அன்றைக்கு வந்தான். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்முடைய விசுவாச பயணம் எடுத்த எடுப்புலையே நம்ம பெரிய விசுவாச ஹீரோ ஆகிடுறதில்ல. எடுத்த எடுப்புலையே நம்ம கர்த்தரை 100க்கு 100 அப்படியே பின்பற்றுறதில்லை. நம்மளும் சில தடுமாற்றங்களுக்கு மத்தியில் தயங்குகிறோம். சில நேரத்தில் முடியாமல் இருக்கிறோம். சில நேரத்தில் பயணம் தடைப்படுது. சில நேரத்தில் அடி எடுத்து வைக்க முடியாமல் இருக்கிறோம். ஆபிரகாமை போலவே தான் நம்மளும் இருக்கிறோம் பாருங்கள். ஆனால் பயப்பட வேணாம். அடி எடுத்து வையுங்கள். ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை அழைச்சிருந்தார்னா தடை ஏற்படும் பொழுது கூட அவர் உங்களோட இருப்பார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த தடைகளையெல்லாம் மீறி ஆண்டவருடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக அவர் உங்களை கொண்டு செல்வார் நித்தியமாக. ஆபிரகாம் அழைச்சிட்டாரு. இப்போ அந்த தடையெல்லாம் மீறி கூட அவன் புறப்பட்டு செல்றதுக்கு அவனுக்கு உதவி செய்கிறாரு. அப்படி தான் ஆபிரகாம் புறப்பட்டு சென்று அவன் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ இதையெல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அவங்க வாழ்க்கை பயணத்தை. கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? ஆபிரகாம் அழைத்தது போல் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாருங்க. அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை ரட்சிப்புக்கென்று அழைச்சிட்டாரு. என்னை எங்கேயோ கிடந்தேன், எனக்கு கர்த்தரை குறித்த அறிவை எனக்கு கொடுத்துட்டாரு. எப்படின்னே தெரில நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். இன்றைக்கி எப்படின்னே தெரில. இன்றைக்கி பைபிளை வாசிக்கிறேன், ஆண்டவரை பின்பற்றுறேன். எப்படின்னே தெரில. நான் கர்த்தருடைய பிள்ளையை மாறிட்டேன். சான்ஸே இல்லை. நானாக வந்திருக்கவே மாட்டேன். எப்படியோ கர்த்தர் ஏதோ ஒரு வழியில் என்னை அழைச்சி வெட்டி எடுத்து கண்மலையிலேருந்து கொண்டு வந்தது மாதிரி கொண்டு வந்து இதில் சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், சந்தோஷப்படுங்கள். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களுடைய எதிர்காலம் அற்புதமாக இருக்க போகிறது. பயணத்தில் பல அற்புதங்களை காணப்போகிறீர்கள். பல எதிர்பாராத காரியங்களை காணப்போகிறீர்கள். கர்த்தருடைய பராமரிப்பை காணப்போகிறீர்கள். அற்புதமான விதத்தில் கர்த்தர் தேவையை சந்திப்பார் என்பதை காணப்போகிறீர்கள். அற்புதமான விதத்தில் சுகத்தை காணப்போகிறீர்கள். அற்புதமான விதத்தில் வெற்றியை காணப்போகிறீர்கள்.